தமிழக அரசியலில் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில் ஊழலற்ற ஆட்சி அமைப்போம் என்று உறுதிமொழி எடுத்து ஆட்சியை தக்க வைத்த பிறகு முதல்வரின் நெருங்கிய நண்பரும் மீன்வளத்துறை அமைச்சருமான ஸ்ரீநாத் தன்னுடன் புரோக்கரை வைத்துக் கொண்டு தனது துறையில் பல தனியார் நிறுவனங்களுக்கு டெண்டர் தருவதாக கூறி 100 கோடிகளுக்கு மேலாக வசூல் செய்த விவகாரம் தூய சக்தியின் முகத்திரையை கிழித்துள்ளது. சென்னை அபிராமிபுரம் 4வது தெருவில் 11/6 கோவிந்தாலயா சீப்ரோஸ் அபார்ட்மெண்டில் 3வது மாடியில் உள்ள வீட்டை வாடகைக்கு எடுத்து அங்கு வைத்து அமைச்சர் சொல்லும் முக்கியமான நிறுவனங்களுடன் டீல் பேசி வருகிறாராம் புரோக்கர் ரமேஷ். அதற்காகவே வருகின்றவர்களுக்கு அந்த அடுக்குமாடியின் தரைத்தளத்திலேயே செல்போன் எண்ணை கொடுத்து அணுகச் சொல்லும் ஒரு நபர் வரக்கூடியவர் உண்மையாகவே நிறுவனத்தின் உரிமையாளரா என்று விசாரித்த பிறகே அந்த புரோக்கர் ரமேஷிடம் கூட்டிச் செல்கிறாராம். இதே பாணியில் வருகின்ற பட்ஜெட் கூட்டத்தொடரை முன்னிட்டு கடந்த வாரம் அதே அடுக்குமாடி குடியிருப்பில் வைத்து வின்பாஸ்ட் என்ற நிறுவனத்திடம் மீன்வளத்துறையில் உள்ள கட்டுமான பணிகளுக்கு உங்கள் நிறுவனத்தையே உறுதி செய்கிறோம் என்று டீல் பேசப்பட்ட கையோடு 25 கோடி ரூபாய் அட்வான்ஸாக கைமாற்றப்பட்டுள்ளது. மேலும் அவர்களை தொடர்பு கொண்ட புரோக்கர் ரமேஷ், தொழில்துறை அமைச்சரும் நம்ம கையில்தான், உங்களுக்கு எந்த வேலையாக இருந்தாலும் சிறப்பாக செய்து முடித்து விடலாம் என்று வின்பாஸ்ட் நிறுவனத்திடம் கூறியுள்ளார். மீன்வளத்துறை அமைச்சரிடம் புரோக்கர் ரமேஷ், வின்பாஸ்ட் நிறுவனம் தொழில்துறை அமைச்சரையும் கையில் எடுக்க திட்டமிடுகிறார்கள், அதை நாம் செய்து கொடுத்தால் நமக்கு மேலும் பலன் கிடைக்கும் என்றிருக்கிறார். ஏற்கனவே தொழில்துறை அமைச்சருக்கு ஹவாலா பணத்தை மாற்ற சில இடங்களில் முயன்றதாகவும் அதனை செய்து கொடுக்க முடியுமா என்று தன்னிடமே அவர் தரப்பினர் வந்தார்கள் என்றும் மீன்வளத்துறை அமைச்சரிடம் கூறியவர், அதை நாம் செய்து கொடுத்தால் அந்த அமைச்சரும் நம்ம பக்கம்தான், அந்த வேலையை நான் கனக்கச்சிதமாக பார்த்துக் கொள்கிறேன், உங்களுக்கு கவலை வேண்டாம், இதற்காக ஒரே ஒரு வேலையை மட்டும் நீங்க செய்யணும், தொழில்துறை அமைச்சரிடம் பேசி என்னை அவருக்கு அறிமுகம் செய்து வைத்தால் போதும் என்று காய் நகர்த்த மீன்வளத்துறை அமைச்சரும் நம்ம தம்பிதான் என்று அறிமுகம் செய்து வைத்த பின் அடுத்த பணியை தொடங்கிவிட்டாராம். அதே போல மீன்வளத்துறையில் என்ன நடந்தாலும் உடனடியாக தகவல் அமைச்சருக்கு சென்றடைய வேண்டும் என்று அரசு அதிகாரிகள் கொண்ட ஒரு வாட்ஸ்அப் குரூப் உருவாக்கியுள்ள நிலையில் அந்த குரூப்பிலும் இந்த புரோக்கர் ரமேஷன் எண்ணை அமைச்சர் இணைக்கவே அதை வைத்து அத்துறையில் டிரான்ஸ்பருக்கான வசூலிலும் களமிறங்கியுள்ளாராம். அமைச்சருக்கே ஆளுநாளாக உள்ள இந்த புரோக்கர் ரமேஷ் யார் என்பதும் இதற்கு முன்பாக என்ன வேலை பார்த்தார் என்பதும் எல்லோருடைய கேள்வியாகவும் இருக்கிறது. வடிவேலு பாணியில் சொல்வதானால் பில்டிங் கான்ட்ராக்டர் என்று ஒரு மாய பிம்பத்தை உருவாக்கி அதில் சிக்க வைக்கும் ஒரு வகையான டிராப் என்றே சொல்ல வேண்டும். ஆரம்ப காலகட்டங்களில் உயர்தர கார்களை வாடகைக்கு எடுத்துக்கொண்டு அதன் மூலமாக தன்னை பெரும் பணக்காரராக காட்டிக்கொண்டு முக்கிய விஐபிக்கள் இருக்கும் இடங்களை பார்த்து பழக்கம் ஏற்படுத்தி கடந்த ஆட்சியில் உள்ள அமைச்சர்களோடு புகைப்படம் எடுத்துக்கொண்டு அதன் மூலமாக வாரிய பதவி பெற்று தருவதாகவும் அறநிலையத்துறையில் அறங்காவலர் பணி பெற்று தருவதாகவும் இப்படி ஏகப்பட்டதாக பணம் வசூல் செய்து ஏமாற்றுவதே இவருடைய வேலையாக இருந்துள்ளது. இப்படி விலையுயர்ந்த கார்களை அவருக்கு தருவது யாரென்று பார்த்தால் ஒரு மார்வாடியான கமலேஷ் தான். இந்த கமலேஷ் வேறு யாரும் இல்லை, டிடிவியிடம் இரட்டை இலை சின்னத்தை பெற்றுத் தருவதாக கூறி மோசடி வழக்கில் கைதானாரே சுகேஷ் சந்திரசேகர். ஹவாலா பணத்தை மாற்றிக் கொடுத்து அவருடனே திகார் சிறையில் இருப்பவர்தான் இந்த கமலேஷ். கமலேஷ் நண்பர்தான் இந்த ரமேஷ். ஆக நண்பர் கமலேஷ் விட்டு சென்ற பணியை தற்போது ரமேஷ் செய்து வருகிறார். அதே போலத்தான் தற்போது மீன்வளத்துறை அமைச்சரையும் டிஃபெண்டர் காரை வைத்து மயக்கி பல விஷயங்களை சொல்லி அவருக்கு ஒரு பெரும் தொகையான ஹவாலா பணத்தை மாற்றிக் கொடுத்து அமைச்சரிடம் நெருக்கமாகி தற்போது வசூல் மன்னனாக வலம் வருகிறார். இந்த கார் இப்போது வரை அஜய்குமார் என்பவரின் பெயரில் தான் இருந்து வருகிறது. இது குறித்து ரமேஷிடம் கேட்டபோது மலுப்பலாக பதில் சொல்லி மறைக்க பார்த்தார். இந்த ஒட்டுமொத்த தகவலையும் ஆதாரப்பூர்வமாக அமலாக்கத்துறை கனகச்சிதமாக எடுத்து வைத்து வருகிறதாம். ஆளும் கட்சி அமைச்சர் குறித்து அமலாக்கத்துறை ஆதாரங்களை திரட்டுவது முதல்வர் மீது வைக்கும் பொறியாகவே பார்க்கப்படுகிறது. இந்த விவகாரம் முதல்வர் விஜய்க்கு பெரும் சிக்கலை உண்டாக்கியுள்ளது. தூய சக்தி என்று மார்த்தட்டி கொண்ட தாவேக அமலாக்கத்துறை விசாரிக்கும் தகவல் கசிவதால் தீய சக்தியாக வெளிச்சத்திற்கு வந்துள்ளது.